ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் இந்த ப்ரோக்கன் டிஸ்பிளேவை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே டச் ரெண்டுமே உடஞ்சிருக்கு. ரெண்டையும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, டச்சும் உடஞ்சிருக்கு. நான் வந்து புதுசாக லோக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சுருக்கேன். லோக்கலில் நம்ம செக் பண்ணி வாங்கிக்கிறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்பயுமே ப்ராப்ளம் வரும். அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தான் எப்பயுமே பெஸ்ட்டு. இது வந்து A97 லாவா, அதுக்கான டிஸ்பிளே டச்சு. மாடல் கூட காமிச்சிட்றேன். A97. ஓகே, இது எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கான மெட்டீரியல் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, டச்சு டிஸ்பிளே ரெண்டையும் ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் டச் பேஸ்ட்டு. இது பிளாக் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பிளாக் டச்லாம் ஓட்டக்கல ஒன்றும் தெரியாது. அப்படி வந்து ஒயிட் அண்ட் டச் ஓட்டினாலும் ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு. பிளாக் பேஸ்ட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக எதனாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. மெல்லிஸாக விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி மெல்லிஸாக எதனாச்சும் டிஸ்பிளே கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி எதனாச்சும் மெல்லிஸாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிம் அந்த இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக பிளேடு, நைஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக தூக்குறதுக்கு மட்டும். இதுக்கப்புறம் வந்து லப்பர் பேண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும் டச் ஒட்டினதுக்கப்புறம், அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு இதுதான் மெலிசாக இருக்கிற மாதிரி டச் தூக்குறதுக்காக. இப்போ முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம டச் செக் பண்ணிக்கணும். டச் டிஸ்பிளே எப்பயும் வாங்கல எப்படி செக் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, இது டியூசர். இது லோக்கல் ஷாப்லேயே ஒரு 70 rupees அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் இது லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்காங்க. எப்பவுமே லோக்கலில் வாங்கிக்கிறது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட. வச்சுக்கோம் ஸ்க்ரூ ட்ரைவர். நான் ஆல்ரெடி ஸ்க்ரூலாம் கழட்டிட்டேன். பேட்டரி கழட்டிடுறேன். ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கழட்டிடுங்க. ஸ்க்ரூஸ் எல்லாமே நான் கழட்டிட்டேன். இப்போ வந்து இது எப்படி வந்து டிஸ்பிளே டச்சு செக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். பிளாஸ்டிக் கழட்டுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. நான் வீடியோலாம் ஃபாஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, இல்லை எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் வீடியோ வந்து ஒரே வீடியோ தான் பண்ண போகிறேன் உங்களுக்காக. இதை வந்து ஸ்டிப்பு, பவர் ஸ்டிப்பு, வால்யூம் ஸ்டிப்பு தான். இதை கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டு டியூசராக இருந்தால் எடுக்கிறது கொஞ்சம் வசமாக இருக்கும், ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பு. இது இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த இது லாக் வந்துடும். இந்த ஸ்டிப்பையும் இப்படி கழட்டி விட்டுலாம். எல்லா ஸ்டிப்பும் கண்டினியூஸாக கழட்டி விட்டுருங்க. அப்புறம் இது வந்து டச் ஸ்டிப்பும் கழட்டி விட்டுருங்க. டச் ஸ்டிப்பு கழட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இப்படியே இருக்கக்குள்ளேயே வந்து டச்சும் டிஸ்பிளேவும் செக் பண்ணணும். அதுக்காக பவர் ஸ்டிப் மட்டும் போட்டுக்கலாம். இப்படியே இருக்கும்போது டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே பொசிஷன் இப்படி இருக்குங்க. இப்படி தான் பொசிஷன். இந்த ஸ்டிப் எடுத்துக்காங்க. ஸ்டிப் எடுத்து ஒன்றும் பட தேவையில்ல, அந்தளவுக்குலாம் இதாக இருக்காது. கரெக்டாக அந்த ஸ்டிப்பு வந்து கரெக்டாக ரொம்ப சாஃப்ட்னஸாக போடுங்க.
போட்டு இந்த லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ டிஸ்பிளே மட்டும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஆன் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு ஓகே, டிஸ்பிளே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து எப்படி டச் செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேட்டரி கழட்டி எடுத்துடலாம். பேட்டரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்டிப்பு இதை டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த டியூசர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக தான் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எப்படி செக் பண்ணுறதுங்க அதை பார்க்கலாம். டச் இது டச் ஸ்டிப்பு பிளாக் ஆகிறது தான் மேலே எப்பயுமே வரும். இந்த கோல்டு ஃபின்ஸ்லாம் எப்பயுமே உள்ளே வரும். நம்ம டச் செக் பண்ணுறதுனால அப்படி தான் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எதுவுமே கழட்டல, அதனால் போட்டுக்கலாம். இதான் அதே மாதிரி எடுத்த மாதிரி டிஸ்பிளே ஸ்டிப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மட்டும் திருப்பி வச்சுட்டு நீங்கள் பேட்டரி போட்டு ஆன் பண்ணிக்கலாம். மொபைல் பூட் ஆகிடும், அதனால் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மொபைல் பூட் ஆகிடுச்சு. ஓகே, டச்சை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் டச் செக் பண்ணிக்கணும். நம்ம லோக்கல் ஷாப்பில் செக் பண்ணி வாங்கிட்டா எவ்வளோ பெஸ்ட்டு. நம்ம ஆன்லைன்லேருந்து சிலதை பர்ச்சேஸ் பண்ணால் சிலது ஒர்க் ஆகாமல் போட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சிலது வந்து ஒர்க் ஆகாது, ஒரு சிலது விஷன் ஷூட் ஆகாது. அதனால தான் நான் வந்து லோக்கலில் செக் பண்ணிக்க வாங்கிக்காங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம போர்டு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ஸ்டிப்பையும் கழட்டி விட்டுருவோம். இன்னைக்கு கழட்டியாச்சு. பேட்டரி எடுத்துக்கோம். போர்டில் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்க்ரூ கழட்டணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்க்ரூவும் கழட்டணும். நான் கழட்டிக்கிறேன், வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டிக்கிட்டேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு. திருப்பி போடகளே இந்த ஸ்க்ரூ ரெண்டையும் போடணும். அப்போ தான் வந்து போர்டு ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்புறமேட்டு இந்த வால்யூம் ஸ்டிப் போட்டோம்ல, பவர் ஸ்டிப்பு, அதையும் நம்ம கழட்டி விட்டுடலாம். ஸ்டிப் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக கேர்ஃபுல்லாக தான் கட்டணும், வேறு வழி இல்லை. இங்கிச்சுன்னா அதுவும் ஒரு வாங்கி போட்டாகணும். ஓகே, கழட்டியாச்சு. இப்போ வந்து போர்டு எடுக்கணும். லைட்டாக இந்த கார்னர் தூக்குனீங்கன்னா வரும். அப்புறம் இந்த கார்னர், ரெண்டு கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் தூக்குனீங்கன்னா போதும். அப்படி ஒரு சில மாடல்ஸ் வந்து இப்படி கீழே தூக்குற மாதிரி வரும். இப்படி தூக்கில் வந்து
கீழே இங்கே ஒரு ஸ்டிப் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து சிசி கீழே மைக் போர்டுக்கு வர வந்து ஸ்டிப்பு, மைக் வைப்ரேட்டர் அதுக்கு வர ஸ்டிப்பு. இது வந்து நெட்வொர்க் கேபிள், இது நெட்வொர்க் கேபிள். இதெல்லாம் நம்ம போட்டால் தான் டவர் வரும். அப்படிங்கும்போது இதையும் வந்து கையில் எடுக்காதீங்க, கையில் எடுத்தால் அந்த மவுண்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மவுண்டு இந்த இது கையில் எடுத்திங்கன்னா அந்த மவுண்டு உடஞ்சிரும். அதனால் அந்த நெட்வொர்க் கேபிள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட்டுங்க ஃபியூசர்லேயே. இதான் வந்து போர்டு, கேமராஸ் போர்டு எல்லாமே இதுலேயே இருக்குது. நம்ம இதை வச்சுருவோம் ஒரு பக்கமாக. இதுக்கு மேலே வந்து நம்ம இதில் எதுவும் கழட்டுறதில்ல, டிஸ்பிளே அண்டு டச்சு தான் கழட்டுற மாதிரி வரும். அதை எப்படி கழட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் எது ஹீட் பண்ண தேவையில்லை இந்த மாடலு. இது வந்து டிஸ்பிளே டச் ரெண்டும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெல்லிசா விசிட்டிங் கார்டோ இல்லை எதனாச்சும் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இல்லை இந்த பிளேடு நைஃப் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி வீட்டு தூக்கிக்கிட்டு ஷீட்டை லைட்டாக வெளில விட்டுக்கோங்க. உள்ள விட்டுக்கிட்டு இப்படி லைட்டாக அப்படி நகர்த்திக்கிட்டே வாங்க. பார்த்து இது உடஞ்சிருக்கிற கிளாஸுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உடஞ்சிருக்கிறதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹார்டாகவே எடுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாகவே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டச் டிஸ்பிளே தனித்தனி தான், அதனாலங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாகவே எடுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாகவே எடுக்கலாம். டச் டிஸ்பிளே இது வந்து தனித்தனி தான். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த கார்னரில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த கார்னர் ஸ்டெப் எல்லாத்தையும் நம்ம எடுத்தால் மட்டும்தான் அது வரும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வராத இடத்துல கொஞ்சம் நைஃப் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இந்த நைஃப் வச்சு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உடஞ்சிருக்குங்கிறதுனால அது அப்படி வருது. அப்புறம் கூட சாஃப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு எதுவும் வச்சு. ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இது உடஞ்சிருக்கு. ஓகே, கழட்டியாச்சு. நாமளே ஒரு சில டைமில் கழட்டக்கல இந்த ஸ்டிப்பு இது போனதுங்கிறதுனால தான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டு எடுத்தேன். டச் எடுத்தாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுக்கிறோம். டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. நல்ல டிஸ்பிளே வந்தால் நீங்கள் எடுக்க தேவையில்லை. நல்ல டிஸ்பிளே வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இது உடஞ்சிருக்குங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கழட்டினேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால. இதுவுமே உடஞ்சி டிஸ்பிளேங்கிறதுனால தான் இப்படி எடுக்கிறேன். லைட்டாக எதுவுமே டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷீட்டு விட்டு உள்ள டிஸ்பிளே வந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும். எப்பயுமே டிஸ்பிளே வெளியே எடுத்து வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். டிஸ்பிளே இப்போ இப்படி எடுத்து வச்சுட்டு தான், பழைய டிஸ்பிளே இப்படி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இந்த ஃப்ரேம் வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். நல்ல டிஸ்பிளே வந்துச்சுன்னா, உடையாத டிஸ்பிளே வந்துச்சுன்னா நம்ம டச் மட்டும் மாத்திரதா இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு தான் இந்த ஃப்ரேம் க்ளீன் பண்ணணும். நம்ம இந்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போகலாம். அந்த கார்னர் இருக்கிற பேஸ்ட் எல்லாம் வந்து சுத்தமாக பிளேடு வச்சு சுரண்டி எடுத்துடணும். நான் சுரண்டி எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள்.
தின்னர் கிளீனர் இந்த மாதிரி லிக்விட் போட்டு ப்ரஷ்ஷால் அது தேய்ச்சி எடுத்தாலும் சரி, பிளேடால் அது தேய்ச்சி எடுத்தாலும் சரி. ஓகே, இதை நான் எப்படி என்னங்கிறது க்ளீன் பண்ணிட்டு, லிக்விட் இருக்கும், தின்னர் இருக்கும், இதுக்கான க்ளீனர் கூட இருக்குது. நல்லா அந்த பேஸ்ட்லாம் கிளியராக எடுத்துடணும். நான் எடுத்துகிட்டு அதை எடுக்கிறதுக்காக நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். கிளியராக எடுக்க முடியாது, வீடியோ பண்ணிகிட்டே எடுக்க முடியாது, க்ளீன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீடியோ ரீகண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ ரீகண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்கணும். இப்போ தான் வந்து கொஞ்சம் பேஸ்ட் இருந்தாலுமே டிஸ்பிளே டச் வைக்கல கேப் தெரியும், சைடில் கேப்பு தெரியாத மாதிரி அளவுக்கு இந்த பேஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணால் மட்டும் தான் அதில் ஷீட்டிங் கரெக்டாக ஒரிஜினலாக ஷீட்டிங் ஆகும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே நம்ம டிஸ்பிளேவை இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸ்டிப்பு தான் இதில் போட்டு இன்செர்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டிப் இங்கே வந்துடும். ஓகே, ஷீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது டச்சு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒன்ஸு ஒரு மாடலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம போட்டு செக் பண்ணிக்கணும், கரெக்டாக ஷீட்டிங் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஷீட்டிங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வச்சு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஷீட்டிங் ஆகுதா, என்னாச்சும் கேப்பு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கணும். இது இப்படி வரும், இப்படி வந்து தான் இப்படி மடங்கி வரும். எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை எடுத்துரும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸ்டிப்லாம், ஏன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகம். எடுத்துகிட்டு டிஸ்பிளேவும் எடுத்துகிட்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில டைம்ஸில் நாமளே நமக்கே தெரியாமல் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நாம் பேஸ்ட் எடுத்துக்குவோம். பேஸ்ட்டு தான் டச் பேஸ்ட்டு, பிளாக் பேஸ்ட். இது எடுத்துகிட்டு இந்த கார்னர் இந்த லைட்டாக மட்டும் வச்சா போதும். லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக மட்டும் வச்சுக்கிட்டே வரணும். லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக மட்டும்தான் வைக்கணும். வைக்கிறது தெரியக்கூடாது. லைட்டாக மட்டும் வச்சுக்கிட்டே வரணும். இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம். மற்றபடி இது எல்லாமே இங்கே எல்லாமே கம்மியாக தான் வைக்கணும். கம்மியாக வச்சுக்கிட்டு கார்னரில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இதுதான் டச் பேஸ்ட்டு. ஓகே, வச்சாச்சு. அடுத்தது டிஸ்பிளே போட்டுக்கலாம். டிஸ்பிளே கரெக்டாக உட்காந்துக்கிட்டோன்னு இந்த ஸ்டிக்கர் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இந்த ஸ்டிக்கர் எடுத்துடணும். உள்ள ஒரு ஸ்டிக்கரு முதல்ல இதில் இருக்கிறத எடுத்துரும். பேஸ்ட் ஒரு பக்கம் வச்சுட்டு இதில் இருக்கிறத எடுத்துட்டு ஸ்டிக்கர் வரல, அதுக்காக நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே எடுக்கிறேன். ஒரு சைடு கார்னர் வழினா இன்னொரு சைடு கார்னரில் தான் நாம் எடுத்தாகணும். மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து அதுலேயும் வரும். அப்படிங்கிறதுனால தான்
ஸ்டிக்கர் எடுத்திங்கன்னா தான் இந்த இதெல்லாம் கிளாரிட்டியாக தெரியும், இல்லைன்னா அந்த ரேகெல்லாம் தெரியும். இதை அடுத்துட்டு இதில் இருக்கிறதையும் எடுத்துடணும். இதில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது தான். மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், அந்தளவுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் போடணும், அதான் முக்கியம் நம்மளுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் திருப்பி கீழே நினச்சிட்டு லைட்டாக விழுந்துச்சுன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பசை காயறதுக்குள்ளே நம்ம ஒட்டி ஆகணும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்பீடாக இப்போ செஞ்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாம் சீட்டிங் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் லப்பர் பேண்ட் போடக்குள்ள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லப்பர் பேண்ட் டைட்டாக இருக்கும், அப்படிங்கும் போது ஓரளவுக்கு நார்மலாக போட்டுக்கோங்க, ரொம்ப டைட்டாக வேணாம். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இது உடையிறதுக்கு, டச் உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டிப்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லப்பர் பேண்ட் போடுறத பாருங்கள். ஏன்னா ஸ்டிப்பு லப்பர் பேண்டால் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டிப்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இதை நகர்த்திட்டு இன்னொரு லப்பர் பேண்ட் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா இங்கே கரெக்டாக பிடிக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இங்கே கரெக்டாக இதை பிடிச்சி இங்கேயும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். லப்பர் பேண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கேனாச்சும் கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒருத்த லப்பர் பேண்ட் நவுத்தி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லப்பர் பேண்டு. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா டச் உடைஞ்சிரும். அதுக்காக தான். ஓகே, முடிஞ்சது. இது கொஞ்ச நேரம் காயணும், அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் காயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது லப்பர் பேண்ட்லாம் எடுத்துட்டேன். இப்போ போர்டு எடுத்து நம்ம இந்த நெட்வொர்க் கேபிள் மட்டும் மாட்டிக்கணும். இந்த நெட்வொர்க் கேபிள் நம்ம கையிலே தான் போட்டாகணும். கரெக்டாக போடணும், இல்லைன்னா அந்த லாக் உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம், உடைஞ்சிரும். போட்டாச்சு நம்ம லாக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் வரும், இதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா முன்னாடி இது இருக்கிறதுனால தடுக்குது. ஓகே, போட்டுக்கிட்டேன். அந்த ஸ்டிப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்தது டச் ஸ்டிப்பு மடக்கி விட்டு போடணும். இந்த டச் ஸ்டிப் மட்டும் மடக்கி விட்டுங்க வச்சுட்டு
அப்புறம் டிஸ்பிளே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிப்பு அடியில் போய் மாட்டிக்கும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே, பவர் ஸ்டிப் போட்டுக்கலாம். டச் ஸ்டிப்பும் போட்டுக்கலாம். டிஸ்பிளே போட்டுட்டோம். அடுத்தது டச்சு. போட்டாச்சு. ஓகே, இந்த கேபிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நெட்வொர்க் கேபிள் தான் இது. போட்டுட்டாச்சு. அடுத்தது இந்த 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கிறேன். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரூ போட்டுக்கிட்டேன். 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கிட்டேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிட்டேன். அடுத்தது பேக் டோர் போட்டுக்கலாம். எல்லாம் நெட்வொர்க் கேபிள் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைமும் உங்களுக்கு நீங்கள் அப்படி போடலை. ஓகே, ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கோங்க. நான் அப்புறமா போட்டுக்கிறேன். பேட்டரி எடுத்து போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பழைய டச்சு, பழைய டிஸ்பிளே. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் சர்வீஸ் செக்ஷனில் நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண போகிறேன். சேனலை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மொபைல் ஆன் ஆச்சு. ப்ரோக்கன் டிஸ்பிளேவை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஜிஎஸ்எம் தமிழ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.